வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். நேற்று என்னோட பர்த்டேங்க. பர்த்டே வந்து நல்லா நான் நினச்சதை காட்டிலையும் பயங்கர ஸ்பெஷல் ஆக்கிட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோட டே வந்துட்டு ஆகஸ்ட் 13 என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆக்சுவலாக கூலி செலிப்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு என்னோட பர்த்டே வந்துட்டு ஃபேவரட் ஸ்டாரோட படத்தோட நான் வந்து ஆரம்பித்தேன். அப்புறம் நேற்று வந்து ஃபுல் டே வந்து நோ குக்கிங் டே. நான் வந்து குக்கே பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 5 நாளாவது ஃபுல்லாக குக் பண்ணிவிடுவேன். நேற்று வந்து ஃபுல் டே எனக்கு ஃப்ரீ டே கொடுத்துட்டாங்க. ஸோ காத்தால் வந்து டன்கின் டோனட்ஸு, அப்புறம் வித் மார்னிங் வாக்கு, மத்தியானம் வந்து டெம்பிள், அது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணாங்க. மத்தியானம் ரெஸ்டாரண்ட் போனேன். நைட்டும் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு ஸ்மால் செலிப்ரேஷன் மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து விசிட் பண்ணினாங்க, என்னை வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்பவுமே ஸ்பெஷலாக இருந்தது. தோ வந்து வயசாகிடுச்சு, பர்த்டேலாம் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இருக்கல. ஒருத்தர் கால் பண்ணினாலோ இல்லை மெசேஜ் பண்ணி விஷ் பண்ணினாலோ இல்லை ஃபேஸ்புக் அந்த மாதிரிலாம் வந்து விஷ் பண்ணினாலோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுத்தாலும் அதை வந்து ரொம்ப செரிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு என்னென்ன நம்ம இன்னைக்கு வந்து கிஃப்ட் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நமக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரேண்டமாக கிஃப்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க. இவங்களை ஒரு 6 வருஷமாக தெரியும், கோவிடுக்கு முன்னாடியிலேருந்து. அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த கிஃப்ட்டு மேக்கப் கிட் கொடுத்தாங்க. இதில் வந்து எல்லாமே வந்து இருக்குது. ஐலைனர், மஸ்காரா, லிப்ஸ்டிக்கு, லிப் லைனர் எல்லாமே ஆல் இன் ஒன்று. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கூடவே எனக்கு ரொம்ப லாங் இயரிங்ஸ் பிடிக்கும். ஸோ அது தாட்ஃபுல்லாக அவங்க வந்து லாங் இயரிங்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் கிஃப்ட் பார்ப்போம். இது வந்து கேண்டில் செட்டு. ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டு, இவங்களை வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 25 வருஷமாக தெரியும். கேண்டில் செட்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, கேண்டில் செட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதோட க்ரீம் பாடி லோஷனும் இருக்குது. இதில் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பேக்கே அழகாக இருக்குது. ரேடியேட் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, இவங்க வந்து பெரிய மக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் யூஸ்வலாகவே ஜிம் போவேன் நிறையா. ஸோ இவங்க என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆல்மோஸ்ட் அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணுவோம், எல்லா ஆக்டிவிட்டீஸும் சேர்ந்து பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து எனக்கு மக்கு, இந்த மக்கும் அழகாக இருக்குது. உள்ளுக்குள்ள பிரித்து பார்ப்போமே, பயங்கர பெரிய மக்குங்க. இதில் வந்து நம்ம வந்து டெய்லி வாட்டர் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஜிம்முக்கு போகும்போது. ஸோ அவங்க தாட்ஃபுல்லாக ஜிம் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு ஹேண்ட்பேக். அப்புறம் இங்கே ஒரு குட்டி ஃப்ளார் வேஸ் இருக்கும். இதுவும் அவங்க தான் கொடுத்தாங்க. அந்த ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது கிஃப்ட்டு. அப்புறம் இந்த பொக்கே வந்து என் பொண்ணு வாங்கி கொடுத்தா. இதோட வந்து கேக்கும் வாங்கி கொடுத்தா. ஸோ கேக்கும் பொக்கேவும் என் பொண்ணு. அவன் நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவா. ஆல்ரெடி பயங்கர சேடாக இருக்கேன். இது வந்து என் பையன் இப்போ தான் ஃபஸ்ட்டு சேலரி வாங்குகிறான். முதல் சம்பளம் சம்பாதிச்சு வாங்குறான். அவன் வேலைக்கு போயிட்டான். அவன் வந்து படித்து முடிச்சுட்டு ஆல்ரெடி எம்பிஏவும் பண்ணிகிட்ருக்கான். அவன் வந்து எனக்கு ஒரு எனக்கு ரொம்ப லாங் ட்ரெஸ் மாதிரி பிடிக்கும். ஸோ அதுக்கு பெல்ட்டோட ஒரு பர்பிள் கலர் லாங் ட்ரெஸ். இது வந்து என் பையன் கொடுத்தான் அவனோட சம்பளத்தில், ஃபஸ்ட் சம்பளத்தில். ஸோ இது ஆல்வேஸ் எனக்கு ஸ்பெஷல். இது இவங்களும் எனக்கு வந்து 25 வருஷம் பழக்கம். இந்த ஃப்ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ எனக்கு எல்லாருமே நல்ல இது. இன்னொருத்தவங்க இந்த இது கொடுத்த அந்த வாட்டர் பாட்டில் கொடுத்தவங்க, இவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும்.
ஸோ இவங்களும் எனக்கு அழகாக, நான் இப்போ அடுத்த வாரம் ஒரு ட்ரிப்பு போகிறேன், அதுக்கு இதுவாக ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதோட இவங்களை கல்யாணம் ஆன நாள்லேருந்தே தெரியும் எனக்கு வந்துட்டு. நாங்களும் கல்யாணம், நாங்கள் 2 பேரும் பக்கத்து வீட்டில் இருந்தோம் கல்யாணம் ஆகும்போது. அழகாக அதுக்கு ஒரு மேட்சிங்காக போகிற மாதிரி ஒரு நெக் வேறு, அப்புறம் அதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே பயங்கர தாட்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறோம் லாஃப்டே நீங்கள் ஒரு ஷாப் இருக்குது, அங்கேருந்து ஷாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து என்னோட கசின் கனடாலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து என்னோட பேர் ஸ்ரீதேவிங்கிறதுனால என்னோட பேர் எஸ்ங்கிறது போட்டு ஒரு மாதிரி பீச் பேக்கு ஆர் எங்கே வேணால் போய்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது இந்த பேக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பிங்க் அண்ட் ஒயிட்டு. அவங்க கொடுத்தது கனடாலேருந்து எனக்கு வந்த கிஃப்ட். இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கிஃப்ட்டு. நான் யூஸ்வலாகவே நிறையா பெரிய பெரிய பேக்ஸு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது பார்த்துட்டோம் நம்ம. அடுத்தது இதுவும் என்னோட இன்னொரு கசின். அவங்க இப்போ தான் ரீசெண்டாக இந்தியாவிலேருந்து இங்கே மூவ் பண்ணியிருக்காங்க. லாங் ட்ரெஸ் நான் ரொம்ப போடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது பார்ட்டி வீட்டு எங்கேயாவது போட்டு போடுதுன்னா இது என்னோட இன்னொரு கசின் கொடுத்தது. அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ எல்லாம் ஃபுல்லாக நல்லா இருந்தது. எல்லோரும் வந்துட்டு போனாங்க வீட்டுக்கு. அப்புறம் இது என்னோட அண்ணா மண்ணி கொடுத்தது. அழகான ஒரு பிரேஸ்லெட் கொடுத்துருக்காங்க. அதோட வேர்டிங்ஸ் வந்து ஹாப்பி பர்த்டே, திஸ் பிரேஸ்லெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ஹைஸ் அண்ட் லோஸ் இன் லைஃப், வியர் இட் அஸ் அ ரிமைண்டர் தட் ஐ வில் பி தேர் ஃபார் யூ த்ரூ த ஆல். ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிரேஸ்லெட்டு. இது வந்து என்னோட எங்கள் அண்ணாவும் எங்களோட கம்யூனிட்டியில் தான் இருக்காங்க, அவங்க கொடுத்தது. ரொம்ப அழகான பிரேஸ்லெட். இது ஆல்ரெடி என் பொண்ணு வந்து அம்மா இது ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு கேட்டுட்ருக்கா. ஸோ இது அதுக்கப்புறம் இது ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, கைண்ட் ஆஃப் சில்க் சாரீ. இது வந்து அவங்களும் அவங்க அம்மா இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு பிங்க் அண்ட் பிங்க் ஒரு சில்க் சாரீ கொடுத்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது இது ஒரு ஃப்ரெண்டு. அவங்க வந்து நான் எப்பயாவது தான் பேசுவேன் அவங்க கூட. ஆனால் அவங்க வந்து பயங்கர லவ் காமிப்பாங்க. எப்போ என் பர்த்டே வந்துடுவாங்க வீட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. அழகாக வந்து ஏதாவது வெந்நீர் போட்டுக்கிறதுக்கு கப்பு, அவங்களுக்கு பர்த்டே தான் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. பட் ஆனால் ரொம்ப எப்போ பேசினாலும் ரொம்ப க்ளோஸாக பேசுவாங்க அவங்க. ஆக்சுவலாக இது வந்து அவங்க அக்காவும் அவங்க அக்கா இந்தியாவில் தான் இருக்காங்க. அவங்க அக்கா இது வந்து கொடுத்து விட்ருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, அழகாக இருக்கு பாருங்கள். அவங்க அக்கா இந்தியாவிலேருந்து கொடுத்து விட்ருக்காங்க. இது ஒரு மாதிரி ஒரு ட்ரே, ஒரு மக்கு, இதெல்லாம் அவங்க கொடுத்து விட்டது. அது கூடயே ஒரு கீ செயின் வேறு வருது அதுக்கு மேட்சிங்காக. அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்து விட்ருக்காங்க. அந்த பேக்கோட வருது. இன்கேஸ் நீங்கள் யாராவது ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வேணும்னாலும் இப்படி நீங்கள் கொடுத்து விட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் அவங்க கொடுத்தது. அப்புறம் இதை தவிர அவங்க வந்து ஒரு புடவை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்களேன் இந்த சாரீஸு. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி டிஷ்யூ காட்டன் மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ. எப்படி இருக்குது? அழகாக இருக்கா? சூப்பராக இருக்குது. இதுவும் அவங்க கொடுத்தது. இதை தவிர அவங்க வந்து வடகம் போட்டேன்னு சொல்லிட்டு வடகம் வேறு கொண்டு வந்து கொடுத்தாங்க. பொட்டு பாக்கெட்டு, பேங்களூர் அழகாக இருக்குது. இது எல்லாமே அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க நேற்று. ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என் ஹஸ்பண்டு.
அவர் வந்துட்டு இது பண்ணிவிட்டு அவரோட ட்ரெஸ்ஸஸ்லாம் காமிக்கிறேன் நான் என்னென்ன வாங்கி கொடுத்தாருன்னு. இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒன்று கொடுத்தாரு. இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, எகெயின் இது வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. அப்புறம் இங்கே கொஞ்சம் வின்டர் இருக்கும், அதுவும் இல்லாமல் நாங்கள் இப்போ வந்து ஊருக்கு வேறு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாக்கெட்டு. இந்த ரஜினிகாந்த் படத்துலலாம் ரஜினிகாந்த் அவர்கள் போட்டுட்டு வருவாங்க தெரியுமா, இங்கெல்லாம் புல்லட்லாம் தோங்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஜாக்கெட்டு. எகெயின் எனக்கு லாங் ட்ரெஸ் பிடிக்கும். எல்லோரும் எனக்கு லாங் ட்ரெஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப லாங் ட்ரெஸ் மாதிரி ஒரு மாதிரி சல்வார் டைப்லேயே எல்லோரும் வாங்கி தருவாங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் நான் அடுத்தது ஒரு ட்ரிப்பு போகிறேன். அதுக்கு வந்து எங்களோட 25வது ஆனிவர்சரியை முன்னிட்டு நான் ஒரு ட்ரிப்பு போகிறேன். அதுக்கு போட்டுக்க வேண்டியது தான் இது. எகெயின் அனதர் ஒரு லாங் ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா போட்டு பார்த்தேன், டைட் ஃபிட்டிங்காக சூப்பராக இருக்குது. அப்புறம் என்னோடய எல்லோ கலர் சொன்னேன், என்னப்பா மஞ்சள் கலர் ஜிங்க்குச்சான்னு சொல்லிட்டு அப்படின்னு. பட் இருந்தாலும் அழகாக இருக்குது. சரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இதை தவிர ஏகப்பட்ட விஷஸ்ஸு, கால்ஸு, அவ்வளோ அன்புங்க. அவ்வளோ பேர் வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும். இதை தவிர எங்கள் மாமி ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க, எங்கள் அண்ணியோட அம்மா. அவங்களும் வந்து எனக்கு வந்து ஸ்கர்ட்டு டாப்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் நேற்று பர்த்டேக்கே போட்டுட்டேன் நான். ஸோ ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட விஷஸ்ஸு, கால்ஸுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிட்டாங்க. நேற்று வந்து ஃபுல் டே கூலி செலிப்ரேஷனோட இதுவும் சேர்த்து இனிமேல் தான் வார் 2 பார்க்கணும். நீங்களும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட கிஃப்ட் அன்பாக்சிங்கை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.